கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இப்பொழுது தியானிக்க வேண்டிய வேத வசனமாவது சங்கீதம் 126 அதிகாரம் 5வது 6வது வசனத்தை தியானிப்போம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த கண்ணீரோடு விதைக்கிறது, அள்ளி தூவி விதையை விதைக்கிறது, இது போன்ற காரியங்கள் எல்லாமே ஒரு பெரிய உழைப்பை குறிக்குது. அப்போ ஒரு உழைப்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு உழைப்பு அவனுடைய சரீரத்தில் வேர்வை சிந்தப்படும் பொழுது அதை தான் இந்த இடத்துல ஒரு கண்ணீர் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு மனுஷன் விதை விதைக்கப்படும் பொழுது விதைப்பது ஆரம்ப விதை, அதை ஒரு பெரிய விஷயம் இல்லை, அவன் விதைச்சிட்டு போயிடலாம். அதற்கு பிறகு அவன் அந்த களைகளை எடுப்பதாக இருக்கலாம், நிலங்களை பதப்படுத்துவதாக இருக்கலாம். அதற்கு ஏதுவான அந்த ஒவ்வொரு நாட்களிலும் அதிகாலையில் எழுந்து அந்த விதைகளுக்கு தேவையானவைகள், அந்த செடிகளுக்கு தேவையானவைகள், இப்படி ஒவ்வொரு நாட்களிலும் படுகின்ற அந்த பிரயாசத்திற்கு பிறகு ஒரு பயிராக இருந்தால் சுமார் ஒரு 100 நாட்கள், 90 நாள், 100 நாட்களுக்குள்ளாக இந்த நெற்பயிரெல்லாம் பார்த்திங்கனாக்கா 90 நாள் அல்லது அதிகபட்சம் 100 நாட்களில் அவங்க அறுவடை பண்ணுவாங்க. இப்போ இது மாதிரி எல்லா விதைகளுக்கும் ஒவ்வொரு காலங்கள் உண்டு. அந்த காலங்கள் வரை அந்த விவசாயியானவன் அந்த விதைக்காக அவன் அனுதினமும் பிரயாசப்படுகிறான். அதான் கண்ணீரோடு விதைக்கிறது. அப்புறம் பிறகு அவன் பலன் வரப்படும் பொழுது அதை ஒரு கம்பீரத்தோட சந்தோஷத்தோட அவன் அதை அனுபவிக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல தான் ஊழியக்காரர்கள் கூட ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்துவது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. உண்மையாகவே பரலோக ராஜ்யத்துக்கு செல்லுவதற்கு எதுவான ஒரு விசுவாசை ஆதாயப்படுத்துவது ஒரு ஊழியக்காரன் செய்வது சாதாரண விஷயம் இல்லை. அவன் அனுதினமும் அந்த விசுவாசிக்காக ஜெபத்தினாலேயும் சத்தியத்தினாலேயும் முன்மாதிரியினாலேயும் அனுதினமும் அவனுடைய பிரயாசங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கப்படும் பொழுது தான் அந்த ஆத்மாவானது பூர்ணமாக ரட்சிக்கப்படும். எனவே நம்ம வசனத்தை சொல்லிட்டா போதும், அதுக்கங்கிட்டு அடுத்தது அவங்களே முளைச்சி எழுந்திரிச்சிருவாங்கலாம் கிடையாது. அதை பண்படுத்தணும், அதற்கு வேண்டிய நீர் பாய்ச்சணும். அனுதினமும் வாரந்தோறும் சபைகளில் வருகின்ற விசுவாசிகளுக்கு சத்தியத்துக்கு எதுவான வசனங்களை குறித்து, அவர்கள் பலனடைவதற்கு எதுவான வசனங்களை குறித்து, அவர்கள் திடப்படுவதற்கு, அவர்களை சீர்படுத்துவதற்கு அனுதினமும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பிரயாசம் எடுக்கணும். விதைப்பது, தானியம் அறுப்பது, இதெல்லாம் ஒரு 100 நாட்களுக்குள்ளே முடிஞ்சிடும். ஆனால் அந்த 100 நாட்களுக்குள்ளே அவன் எவ்வளோ கஷ்டப்படுறானோ அதுபோல் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பிரயாசங்கள் அதிகமாக இருந்தால் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். பிரயாசங்கள் இல்லாத ஒரு ஊழியம் செய்வோமானால் பலன்கள் என்கின்ற ஆத்தும ஆதாயம் அது பரலோக ராஜ்யத்தில் நிர்ணயிக்கப்படும். ஏன்னாடா இப்போ நம்ம விசுவாசிகளாக இருக்கிறவங்க எல்லாருமே பரலோக ராஜ்யம் செல்வது என்பது கடினம். அப்படின்னா அந்த அளவிற்கு விசுவாசத்தில் பூர்த்தி அடையணும், சத்தியத்தில் பூர்த்தி அடையணும். இப்படி அனுதினமும் அவர்களை மேய்க்கிற ஒரு மெய்ப்பனாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் வேர்வை சிந்தி பிரயாசப்படணும். அது இன்றைய நாட்களில் இருக்குதா என்பதை நீங்களே அறிவீர்கள். எனவே அப்பேற்பட்ட ஒரு சீரான ஒரு வாழ்க்கை, ஒரு அனுதினமும் சிந்திக்கின்ற வாழ்க்கை, அனுதினமும் ஆத்துமாக்களை குறித்து பிரயாசம், அவர்களுடைய பிரச்சனைகளை குறித்து அனுதினமும் தியானித்து அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கை. அப்படி இருக்குமானால் அவர்கள் ஒவ்வொரு விசுவாசிகளையும் சிஷ்யர்களாக்கவும் முடியும். சிஷ்யர்கள் அனைவரும் பரலோக ராஜ்யத்தில் செல்ல முடியும், அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக மாறவும் முடியும். எனவே இது ஒரு ஆத்மபாரத்தோடு செய்கின்ற ஒரு காரியம். இதை தான் பிரசங்கியில் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரை சொல்லப்படுகிறது. பிரசங்கி 11வது அதிகாரம், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பான். இப்போ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது, நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், விசுவாசத்தை குறித்து பேசுகிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு ஆகாரம். அதை தண்ணீர் என்ற ஒரு விசுவாசி மனுஷன் மத்தியில் நாம் அவர்களுக்கு சொல்லப்படும் போது அநேக நாட்கள், ஒரே நாள்லேயே அவர்கள் பலன் தருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் அதை உணர்ந்து அவர்களுடைய இருதயத்தில் கொண்டு வருவதற்கு, அவர்கள் அந்த வழிகளில் ஜீவிப்பதற்கு
அவர்களுக்கு சில நாட்கள் பிடிக்கும். இன்றைக்கு ஒரு சிகரெட் அடிக்கிறவர்களையோ தண்ணி அடிக்கிறவங்களையோ நம்ம பார்த்து திருந்துன்னு சொன்னால் உடனே திருந்துறாங்களா? சில நாட்கள், சில பேர் ஒரே நாளில் திருந்தவங்க இருப்பாங்க, சில பேர் சில நாட்கள் பல வருஷங்கள் கூட ஆகுது. நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிற எத்தனையோ விசுவாசிகள் இருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளாக சிறு சிறு பாவங்களை திருத்துவதே பெரிய கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பெரும்பாவம் எப்படி திருந்துவாங்க? இப்போ ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் பிரயாசப்படணும். அதான் அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பேன். இன்றைக்கெல்லாம் நாளைக்கு நிச்சயமாக அவங்க ரட்சிக்கப்படுவாங்க என்ற ஒரு ஆத்மபரத்தோடு ஊழியம் செய்யப்படும் பொழுது அதன் பலனை நாம் பார்க்க முடியும். அடுத்து சொல்கிறார், 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. நாம் செய்கின்ற ஊழியத்தை இவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்களாம் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா யாருமே ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நம்ம செய்கிற ஊழியத்தை ஆத்மபரத்தோடு உற்சாகத்தோடு பார்க்கிறவர்களுக்கெல்லாம், அதான் காண்கிறவர் 7 பேரோ 8 பேரோ எல்லா திசைகளிலும் பார்க்கிறவர்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லு. அப்பொழுது என்னவாகும்? பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது, நாளைக்கு சொல்லிக்கலாம்னு நினைக்காத, இப்பொழுது பார்க்கிறவர்களுக்கெல்லாம் சத்தியத்தை சொல்லு, நாளைக்கு என்ன நேரிடுமோ எனக்கு தெரியாது. எனவே உற்சாகமாக ஊழியம் செய். சொர்ந்து போய் அவங்க கேட்க மாட்டாங்க, இவங்க கேட்க மாட்டாங்க. சில பேர்லாம் பணக்காரங்களுக்கு மட்டும் ஊழியம் செய்வாங்க, பணக்காரங்களுக்கு ஊழியம் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி ஊழியம் செய்வாங்க. ஏழைகள் கேட்கிற சூழ்நிலைகள் இருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு சொல்லுவதற்கு மனசு இடம் கொடுக்காது. இவர்களிடத்துலலாம் நம்ம போய் பேசணுமா, இவர்களிடத்துல நம்ம பிரயாசப்படணுமா என்ற ஒரு எண்ணங்கள் எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருப்பது உண்டு. அப்படி இல்லாமல் பார்க்கிறவர்களுக்கெல்லாம், பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், படித்தவனாக இருக்கட்டும், படிக்காதவங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லு, அவர்களும் ஒரு ஆத்துமா என்பதை உணர்ந்து சத்தியத்தை சொல்லு என்று இந்த இடத்துல சொல்கிறார். அடுத்து, மேகங்கள் நிறைந்திருந்தால் மலையை பூமியின் மேல் பொழியும். மேகங்கள் நிறைந்திருந்தால் மலையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலே மரம் கிடக்கும். எப்படி ஒரு மேகம் நிறைந்திருந்தால் மழை பூமியில் பெய்தோ, அதுபோல் நீ சொல்கிற சத்தியமானது ஒவ்வொரு மனுஷர்களுக்கும் மனதிலே பதிந்திருந்தால் அதற்கேற்ற ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். அதான் சொல்கிறாரு, மேகங்கள் நிறைந்திருந்தார். அடுத்து சொல்கிறாரு, 7 பேருக்கும் 8 பேருக்கும் மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்துல கிடக்கும். அப்போ உனக்கு உரிய ஆசீர்வாதம், இன்றைக்கி ஒரு ஆத்மாவை நீ ரட்சிப்புகளை வழி நடத்தினா அதற்கு எதுவான ஆசீர்வாதத்தை இன்னொருத்தன் திருடி கொண்டு போவது இல்லை, அது உனக்கே சேரும். பரலோக ராஜ்யத்தில் உன்னால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்ற அந்த காரியங்களை தேவன் அந்த இடத்துல உன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். எப்படி ஒரு மரமானது தெற்கே விழுந்தாலும் எந்த இடத்துல விழுந்தாலும் அதுக்கு இருந்த இடத்துல தான் கிடக்கும், அது கொஞ்ச நேரம் கழித்து உருண்டுக்கிட்டு வேறு இடத்துக்கு போகிறது கிடையாது. அது மாதிரி ஆசீர்வாதம், ஒரு மனுஷனை ரட்சிப்புகளாக வழி நடத்துகின்ற ஆசீர்வாதம் அது உனக்கு தான் சேரும். அதை ஜீவ புஸ்தகத்தில் தேவன் அவர் எழுதி வைத்திருப்பார் என்று இந்த இடத்துல உணர்த்துறது. அடுத்தது, காற்றை விதைக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். இன்றைக்கி அநேக பேருனுடைய பிரச்சனைகளும் இதுதான். என்ன? காற்றை நோக்குகிற சிந்தனை. காற்றை நோக்குகிறதுனா என்ன? பிரச்சனைகளை நோக்குகிற சிந்தனை. இன்றைக்கி எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு தலைவலிக்குது, எனக்கு உடம்பு சரி இருக்குது, உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இன்றைக்கி அந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகணும், சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷன் இருக்குது, இப்படின்னு அப்படியே தள்ளி கடிச்சிக்கிட்டே போவோம். நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகளை நினச்சே நம்ம என்ன பண்ணுவோம்? ஊழியம் செய்யாமல் நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த நாள் பண்ணிக்கலாம்னு தடை பண்ணுகின்ற ஒரு நிலைகளில் இருப்போம். எனவே இப்படி இருந்தால் நம்ம ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்கிறார். எனவே இந்த இடத்துல சொல்கிறது என்னன்னாக்க, பிரயாசப்படு, உற்சாகமாய் பிரயாசப்படு, எதிர்பார்த்து பிரயாசப்படாத, உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் உனக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் சாக்கு போக்கு சொல்லாத என்று இந்த இடத்துல சொல்கிறார். அது மாதிரி ஒரு ஊழியத்தில் முழுமையான பிரயாசங்கள் நம்ம மத்தியில் இருக்குமானால் அதனுடைய பலன் கம்பீரத்தோடு இருக்கிறதாக இருக்கும். கண்ணீரோடு இவ்வளவு பிரயாசங்கள் படப்படும் பொழுது கம்பீரத்தோடு ஆசீர்வாதத்தை நாம் அடைய முடியும். வர நாட்களில் உற்சாகமாய் ஊழியம் செய்வோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அதன் பலனை இன்மையிலும் மறுமையிலும் பெற்றுக்கொள்ளுவோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.